கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அனுதின மன்னா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை அருமையாக போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். நீங்கள் அன்பை விதைத்தால் அன்பை அறுப்பீர்கள், தீமையை விதைத்தால் தீமையை நீங்கள் அறுப்பீர்கள், கசப்பை விதைத்தால் கசப்பை அறுப்பீர்கள். எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். அப்படியாக ஸ்காட்லாந்தில் லைனஸ் என்கின்ற ஒரு மனிதனுக்கு ஒரு சிலையை வைத்திருந்தார்கள். அது என்னன்னா, அந்த அந்த வீரன் சிங்கத்தை தடவி கொடுப்பது போல அந்த சிலை வைக்கப்பட்டிருந்தது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே ஸ்காட்லாந்தில் ஒரு வழக்கம் இருந்தது. ஒரு பெரிய மைதானம் இருக்கும். அந்த மைதானத்திலே ஒரு சிங்கத்தை கட்ட அவிழ்த்து விட்டுருவாங்க. சிங்கம் பசியோடு இருக்கும். அப்போ ஒரு வீரனையும் அங்கே அனுப்பி விடுவார்கள். அந்த சிங்கத்தை அடக்க வேண்டும். அதுதான் அங்கே வைக்கிற போட்டி. ராஜாக்கள் எல்லாரும் உட்கார்ந்து வேடிக்கை பார்ப்பார்கள். அப்பொழுது சிங்கம் கட்ட அவிழ்க்கப்பட்டது. சிங்கம் வேகமாக வருகிறது. இவன் கையில் கத்தியை வச்சுக்கிட்டு ரெடியாக நிற்கிறான். சிங்கம் வந்த உடனே அவன்கிட்ட காலில் அப்படியே மண்டிட்டு வணங்கிடுச்சு சிங்கம் அவனை. உடனே சிங்கம் அவனை தடவி கொடுத்தான். அந்த சிங்கத்தை தடவி கொடுத்தான். அந்த வீரனுடைய சிலை தான் ஸ்காட்லாந்தில் வச்சுருக்காங்க. இது உண்மையாக நடந்த சம்பவம். என்னவென்று ராஜா விசாரித்த பொழுது, ஒரு முறை சிங்கம் காட்டிலே அடிபட்டு உயிருக்கு போராடி கொண்டிருந்த நேரத்தில் இந்த வீரன் அந்த சிங்கத்துக்கு மருந்து போட்டு கட்டு போட்டு அந்த சிங்கத்தை உயிரை காப்பாற்றினான். அதே சிங்கம் தான் இன்றைக்கு அந்த கெபியிலிருந்து வெளியிலே வர வைத்தாங்க. அதே வீரன் தான் இந்த போட்டிக்கு ரெடியாக நின்னான். ஆம்பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வீரன் எதை விதைத்தான்? அவன் அன்பை விதைத்தான், அதை உயிரை காப்பாற்றினான். அதே சிங்கம் இவனுடைய உயிரை காப்பாற்றினுச்சு. இந்த நாளிலும் கூட இந்த சம்பவத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, எஸ்தரின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்திலே அகாசுவேரு ராஜாவை கொல்லுவதற்காக 2 செக்யூரிட்டி கார்டுகள் வெளியிலே பேசி கொண்டிருக்கிறார்கள். அதை மொர்தெகாய் எஸ்தரின் மூலமாக சொல்லி ராஜாவை கொலை பண்ணுவதற்கு பிக்தானும் தேரேசும் வன்மம் வைத்து கொண்டிருக்கிறார்கள். நீ உடனடியாக ராஜாவிடத்தில் சொல்லு என்று சொன்ன பொழுது ராஜாவுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அவர்கள் 2 பேரையும் தூக்கில் போட்டாங்க. நாட்கள் கடந்து போனது. 6ஆம் அதிகாரம் வரும்போது ராஜாவுக்கு தூக்கம் இல்லை. 4ஆகம புத்தகத்தை எடுத்துடுவாங்கன்னு வாசித்தாங்கன்னா, இது மாதிரி ராஜாவுக்கு 2 பேர் தீமை செய்தார்கள் என்கிறதே வாசித்தான். அப்பொழுது ஆமானை கூப்பிட்டு கேட்குறான், இந்த மாதிரி ராஜாவுக்கு இந்த மாதிரி தீமை செய்தாங்க, அவங்கள தூக்கப்பட்டாச்சு. ஆனால் இந்த ராஜாவை காப்பாற்றினானே, அவனுக்கு என்ன செய்யப்பட்டது என்று சொன்னாங்க. ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னான். உடனே ஆமானை கூப்பிட்டு, அந்த ராஜாவை காப்பாற்றினது யாருன்னு சொன்னால், வாசலில் உட்காந்துருக்கான் அந்த மொர்தெகாய். அப்படியா, அவனை கூப்பிடுங்க. அவனை கூப்பிட்டு ராஜா கனம் பண்ண வேண்டிய மனுஷனுக்கு என்னப்பா செய்யணும் அப்படின்னு ஆமானை கேட்டபோது, இன்னென்ன விதமாக ராஜா உடுத்திருக்கிற அந்த தலைப்பாகை, ட்ரெஸ்ஸு, அந்த மோதிரம் எல்லாமே செய்ய வேண்டும், கனம் பண்ண வேண்டும், குதிரைகளை ஏற்றி கொண்டு வர வேண்டும். அதை அப்படியே போய் நீ மொர்தெகாய் செய்யின்னு சொன்னார். உடனடி அவன் பயந்து போயிட்டான், அலறி போயிட்டான். என்னடா, அந்த மொர்தெகாய் நம்மளை மதிக்கவே மாட்டேங்கிறான், அவனுக்கு போய் இதை மாதிரி செய்ய சொல்கிறாருன்னு சொல்லி அந்த மொர்தெகாயை அந்த ராஜா அவனை கனம் பண்ண சொன்னார். அப்படியாக மொர்தெகாய் குதிரைகளை ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு ராஜாவை காப்பாற்றினவனுக்கு ராஜா எப்படி உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்தாரோ, நீங்களும் நானும் இயேசு ராஜாவை நம்முடைய உள்ளத்திலே வைத்திருக்க வேண்டும். இயேசு ராஜாவை நாம் மிஸ் பண்ணிடக்கூடாது. நீங்களும் நானும் மற்றவர்களை காப்பாற்ற வேண்டும். நீங்களும் நானும் மற்றவர்களுக்கு அன்பை செலுத்த வேண்டும். நீங்களும் நானும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே எதை விதைக்கிறோமோ அதையே அறுவடை செய்வோம். கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும், அவர்கள் தேவைகளை சந்தியும், ஒரு குறைவில்லாமல் கர்த்தர் நடத்துங்க. இதுவரை நடத்தின கர்த்தர் இனி நடத்துங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலி எடுத்து பாதுகாத்துக்கொள்ளும். அவருடைய விருப்பம் தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.
காட் bless யூ எவ்ரிபடி. தேங்க்யூ.